ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கீங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து முடியிற தருணத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அது எப்படி ரினியூவல் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். அதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் கூகுளில் போய்ட்டு www.vfsglobal.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு கீழே ஷெட்யூல் அண்ட் அப்பாயின்மெண்ட்னு இருக்குது. ஸோ இதில் வந்து அது கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பேஜுக்கு போகும். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். ஆல்ரெடி இந்த விஎஃப்எஸ் குளோபலில் வந்து நான் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுனால வந்து நான் டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ண போகிறேன். என்னுடைய இமெயில் ஐடியும் அப்புறம் நான் அந்த விஎஃப்எஸ் குளோபல் வெப்சைட்டில் நான் கொடுத்த பாஸ்வேர்டையும் கொடுத்து நான் வந்து இப்போ சைன்இன் பண்ணி உள்ளே போக போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டைப் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான பேஜுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டிங்க சைன்இன் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் நியூ புக்கிங் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய விசா அப்ளிகேஷன் சென்டர் நியர்பை. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போது கமீஸில் இருக்குது அப்படின்னா கமீஸுடைய நான் சூஸ் பண்ணிக்கிறேன். விசா சென்டரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரிக்காக நீங்கள் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறீங்கன்னு கேட்குது. நான் வந்து பாஸ்போர்ட்டுக்காக ரினியூவலுக்காக கொடுக்கறனால பாஸ்போர்ட்னு கொடுத்துக்கோறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரிலையும் வந்து பாஸ்போர்ட் சர்வீஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணியாச்சு. ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் பேஜில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நேம்ஸ் எல்லாம் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில் கேட்குது. நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய நேஷ்னாலிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய பாஸ்போர்ட்டில் இருக்க மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்னுடைய பாஸ்போர்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிட்டே வரேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய அந்த இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கான்டாக்ட் நம்பர் கீழே கான்டாக்ட் நம்பர் கேட்குது. ஸோ நீங்கள் கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய சவுதியுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கரண்ட் பாஸ்போர்ட் வந்து எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுன்ற டேட் கேட்குது. அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது அதை கொடுத்த பிறகு அப்புறம் கடைசியாக இமெயில் கேட்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய இமெயில் ஆக்டிவ் இமெயிலை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் கான்டாக்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்து இப்போ சவுதியோட கோடும் அதுக்கப்புறம் அது கீழே உங்களுக்கு ஃபோன் நம்பரும் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சாரி உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்துக்கிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் புக்கிங்கில் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் எதாவது சேவ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப்புக்கு போகுது அப்பாயின்மெண்ட் புக்கிங்கில். ஸோ இப்போ வந்து உங்களோட டேட் எந்த டேட்டில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 11th கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மார்னிங் போகணுமா, ஆஃப்டர்நூன் போகணுமா, ஈவினிங் போகணுமான்றது இருக்குது. நான் வந்து மார்னிங் சூஸ் பண்ணிக்கிறேன். மார்னிங் சூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு சூட்டபிளான டைம் வந்து நான் 9:15 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ கொடுங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் காமிக்குது. அதாவது நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அது என்னென்ன சர்வீஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த பாஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில்லிங்கு, ஃபோட்டோ, இன்டர்நெட் சர்வீஸ் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் கீழே போயிட்டு பார்த்துக்க வேண்டியது தான். என்னென்ன சர்வீஸ்க்கு என்னென்ன சார்ஜ்ன்றது இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டு கண்டினியூ கொடுங்க ஃபோர்த்து ஸ்டெப்பில். ஓகேவா? இதில் நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் நேரடியாக வந்து பண்ணணும். இப்போ ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன கேட்குது அப்படின்னா உங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரிவ்யூ பண்ண சொல்லுது. நான் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கேன். இப்போது எங்கே ட்ராவலிங்னா இந்தியாவுடைய ஆள் ப்ளஸ் எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நான் வந்து புக் பண்ண போகிறேன், கமீஸ் முசைத்துடைய அந்த விசா இதில் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், நம்மளுடைய பாஸ்போர்ட் கம்ப்ளீட் ஆகிறது, நம்மளுடைய டைமிங்ஸ் எல்லாமே கேட்குது. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கிட்டு இந்த அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது 2 செக் பாக்ஸையும் நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்ம்னு கேட்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் முடியுது. ஸோ நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக்கிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. ஓகேங்களா? இது முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ நீங்கள் முடிச்சிட்டோம்னா நீங்கள் கொடுத்த அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் டைமிங்ஸ் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஹோமுக்கு போயிட்டு இப்போ உங்களுக்கு அந்த மெயில் வந்திருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கான அந்த பேப்பர் வந்து மெயில் பண்ணியிருக்கும். அதை வந்து நீங்கள் உங்கள்
நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு போங்க. மெயில் ஐடிக்கு போயிட்டு மெயில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த விஎஃப்எஸ் கோகுல்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அதில் உள்ள அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. போகும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த பிரிண்ட் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து வேணால் நான் அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்துருச்சு இப்போது. ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் வந்து இப்போ பிரிண்ட் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதை நான் பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன் ஆல்ரெடி. சரிங்களா? அந்த பிரிண்ட் எடுத்த பேப்பர் தான் இது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. போகும்போது கண்டிப்பாக போகணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்னுடைய பர்டிகுலர் டேட் டைமுக்கு நான் போகிறேன். இப்போது ஆஃபீஸ்க்கு போகிறேன். கமிஸ் மியூசியத்தில் உள்ள அந்த விசா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஃபார் இந்தியன், அந்த இந்தியனுடைய நம்ம இந்தியா பீப்புளுக்காக உள்ள இந்த ஆஃபீஸ்க்கு நான் போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு நான் போகிறேன். போகும்போது இப்போ அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறேன், இக்காமா எடுத்துகிட்டு போகிறேன், அப்புறம் பைசா எடுத்துகிட்டு போனேன். உள்ளே போனவொடனே செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த அப்பாயின்மெண்ட் பேப்பர் தான் கேட்டார். நான் அதை காமிச்சோடனே எனக்கு அந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுத்தாரு. வெயிட் பண்ண சொல்லிட்டாரு. நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து க்யூவில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இந்த அப்பாயின்மெண்ட் வச்சுக்கிட்டு ஒரு ஆளாக எனக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. நானும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா அந்த பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணி, அதுக்கப்புறம் நம்மளுடைய புது பாஸ்போர்ட்டில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும், உதாரணத்துக்கு என்னுடைய ஒய்ஃப் பேர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும், இல்லை என்னுடைய சில்ட்ரன்ஸ் இல்லை ஒய்ஃப் பேர் ஆட் பண்ணணும், இல்லை ஃபாதர் ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம ப்ரூஃப் கொடுத்தனாலும் அவங்க வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபோட்டோ எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னோடய டீட்டெயில் என்ட்ரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு நான் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா பணம் பே பண்ணணும். இதுக்காக நான் வந்து அவங்கள்ட்ட வந்து என்னுடைய பாஸ்போர்ட்டு, அந்த ஓல்டு பாஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 409 ரியால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்கள்ட்ட கொடுத்தேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் வாங்கிக்கிட்டு எனக்கு வந்து ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுத்தாங்க. என்னுடைய ஆக்டிவ் ஃபோன் நம்பர் கேட்டாங்க. இன்னொரு சப்போர்ட் ஃபோன் நம்பரும் கேட்டாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் நம்பரும் கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 நாளில் வந்துரும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 15ஆவது நாள் என்னுடைய அராமேக்ஸ் வழியாக வந்து எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரிங்களா? இதுதான் வந்து டோட்டல் நம்ம பண்ண வேண்டியது. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்துடும். ஸோ நம்மளுடைய பாஸ்போர்ட் நம்ம வீட்டுக்கு வந்துடும். இவ்வளோ தான் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ நான் வந்து கமிஸில் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி போயிருக்கேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜித்தாவில் டேரெக்டாகவே ஆஃபீஸ் போய் அங்கேயே வந்து எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி அப்பாயின்மெண்ட் இல்லாமலும் இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.